ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பொட்டேட்டோ பைட்ஸ். இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஒரு 5 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் இதோடு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் தான் ஆகும். இருந்தாலும் இதை ரொம்பவே ஸ்லோவாக தான் நம்ம வதக்கணும். இந்த பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நான் மிளகாயை இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது தனி மிளகாய் தூள் தான். இதையும் சேர்த்துட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் பண்ணணும். மிளகாயை கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நான் இதோட டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டு நல்லா இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இது 1 கப் பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான். நீங்கள் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா தான் இந்த மாவு நல்லா வெந்துடும். கரெக்டாக தண்ணி வைக்கணும். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி, இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், இப்போ ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன தான் மிக்ஸ் பண்ணாலும் அங்கங்கே மாவு தெரியும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாவு இந்த சூட்டுலேயே நல்லா வெந்துடும். இப்போது இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கை வச்சு பிணையிற அளவுக்கு வரணும். அந்த மாதிரி ஆறணும். நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா 2 எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். தோல் உரித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கேரட் சீவுறதில் வச்சு இந்த மாதிரி சீவிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு. நான் 1 கப் மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எங்கேயுமே கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சு விட்டுறணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இப்போ இதை கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சிருங்க. அது மாவு நல்லா கெட்டியாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெய் ஜாஸ்தி இழுக்காமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு மேலே 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம பிரட்டி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்காக மாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாவை நல்லா பிணைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி வச்சு உருட்டிக்கலாம். இது நல்ல நீளமாக வர அளவுக்கு உருட்டிக்கணும். இதை நீளமாக உருட்டி வச்சதும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா பீஸும் ரெடி ஆயிடுச்சு. ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதோட கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சிடலாம். இதை வந்துட்டு ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வைங்க. மிச்சம் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்துட்டு அதில் ஃபில்டர் ஆகிடும். நமக்கு சூப்பரான ஒரு பொட்டேட்டோ பைட்ஸ் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 டேஸ்க்கு கூட இது வந்துட்டு வீணாக போகாமல் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு அப்பப்போ எடுத்து நம்ம கொடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. தேங்க்யூ.